நான் உங்கள் நவீன் ரவி. ரொம்ப பேர் வந்து MIUI 12க்கு அப்டேட் பண்ணிட்டு எனக்கு பேட்டரி எப்படி ட்ரெயின் ஆகுது, அது எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து ஏன் ட்ரெயின் ஆகுதுன்னு நான் ஒரு ரீசன் சொல்லிப்பேன். அந்த வீடியோவை இதுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களை மாதிரி தான் நானும் ரெட்மி நோட் 9 ப்ரோ மேக்ஸ் வாங்குறதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து அமேசானில் பார்க்குறேன், MI.comல பார்க்குறேன், எனக்கு கிடைக்கல. ஸோ நான் வந்து பேட்டரி எப்படி இருக்குது, கேமரா எப்படி இருக்குது வீடியோஸ் பார்த்துருந்தேன். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் ஸோ அவர் பேட்டரி ரெண்ட் டெஸ்ட் போட்டிருந்தாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவர் 12 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் டைம் காமிச்சாரு. ஹெவியாக தான் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக காமிச்சிருந்தாரு. ஸோ அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து மொபைல் வாங்கிட்டு இருந்தான். ஸோ அவன் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனுக்கு வந்து சிமிலர் தான் பேட்டரி லைஃப் வந்துட்டு இருந்துச்சு. ஒன்ஸ் அவன் அப்டேட் பண்ணிட்டு போயிருக்க அவனோட பேட்டரி லைஃப் வச்சு பார்த்தா நம்மளுக்கு 7.5 ஹவர்லேருந்து 8 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துச்சு. அப்புறம் வந்துட்டு நான் கேட்டிருந்தேன், எப்படா இருக்குது உனக்கு பேட்டரி லைஃப் நோட் 9 ப்ரோ மேக்ஸில் அப்படின்ட்டு. ஸோ அப்படி சொன்னான். ஃபஸ்ட்டு வாங்கினப்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு அப்டேட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதம் இந்த பேட்டரி லைஃப் ரொம்ப கம்மியாகிடுச்சு, ஏன் வரல அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தான். அவன் அப்படி சொன்ன உடனே எனக்கு என்ன பிரச்சனை யோசிச்சிருந்தேன். ஸோ அப்படி யோசிச்சிருக்கும் போது தான் நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ ரெட்மி ஃபோன்ஸில் நம்ம எப்படி வந்துட்டு பேட்டரி லைஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்ட்டு. ஸோ அதில் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பேன், நீங்கள் எந்த வருஷனில் வந்துட்டு ஃபோன் வாங்கிக்கிறீங்களோ அதே வருஷம் வந்துட்டு உங்கள் ஃபோனை ஃப்ளாஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அது மாதிரி சொல்லி அவனுக்கு நான் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை வாங்கிட்டு நானே ஃப்ளாஷ் பண்ணி கொடுத்தேன். ஸோ கொடுத்துட்டு போயிருக்கு. நேற்று என்ன ஆச்சுனாக்கா 1 டே ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்கான். அவனுக்கு 11 to 12 ஹவர்ஸ் ஸ்க்ரீன் டைம் கிடைச்சிச்சு. ஸோ இதுக்காக நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேனாக்கா, உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் முக்கியம் இல்லை. சரி, எனக்கு வந்து ஃபோன் நல்லா இருந்தால் போதும், நல்லா அப்டேட் இருந்தால் போதும், ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஜாஸ்தி ஆகணும், MIUI 12 வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், உங்கள் ஃபோன்ஸ் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு பேட்டரி லைஃப் தான் முக்கியம், நான் வெளியே எங்கேயோ போகிறேன், நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன், ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு பேட்டரி வேணும் அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோன் எந்த வெர்ஷனில் வாங்குறீங்களோ, MIUI 11.0.1.0 இல்லை MIUI 11.0.2.0 வந்துட்டு உங்களுக்கு எது வந்துச்சோ அதுவே வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோலையும் நோட் 9 ப்ரோ மேக்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 2 ஃபோனுக்கு மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன டிவைஸ் இருந்தாலுமே இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் உங்கள் பேட்டரி லைஃப் வந்துட்டு ஜாஸ்தியாகும். இப்போ உங்களுக்கு அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும், MIUI வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு எப்படி வந்து பேட்டரி லைஃப் கம்மியாகுதுன்ட்டு. உங்களுக்கு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் எடுத்துங்க. ஸோ இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஐட்டமே இல்லை பர்டிகுலர் வெயிட் தான் நம்மளால் வைக்க முடியும். ஸோ அது ஜாஸ்தி வச்சா இந்த பாக்ஸ் என்ன ஆகும்டா சென்டரில் கொஞ்சம் பெருசாகிட்டு ஒரு மாதிரி வேறு ஷேப்பில் காமிக்கும் நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு வெர்ஷனில் வந்துட்டு உங்கள் ஒரு ஃபோனை வந்துட்டு லான்ச் பண்ணுறாங்கன்னா, ஸோ அதே வெர்ஷன் இருந்துச்சுனாக்கா சேமாக வந்து எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு சேமாக இருக்கும், பேட்டரி லைஃப் கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வெர்ஷனில் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, சில ஃபீச்சர்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்க்ரீஸ் பண்ணுறதுனால வந்துட்டு அதுக்கும் சேர்த்து பேக்ரவுண்டில் அந்த பேட்டரி ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும் போது தான் வந்து நம்ம பேட்டரி ரொம்ப இஸ்கிறதுனால டோட்டலாக வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் டைம் ரொம்ப கம்மியாகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட ஸ்க்ரீன் டைம் கம்மியாகிறது MIUI வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கிறதுனால. ஸோ உங்கள் ரெட்மி நோட் 9 ப்ரோ வந்து நீங்கள் பேட்டரி லைஃப்காக நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் ஃபோன் வாங்கிட்டு போயிருக்க நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இயர் எண்டிங்குள்ளே 50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வர இருக்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் உங்களை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன். ஆல்ரெடி வாங்கிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபோனை அப்டேட் பண்ணாதீங்க. ஸோ அந்த வீடியோட லிங்க் நான் கீழே தரேன். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்காரு பேட்டரி இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அந்த வீடியோ லிங்க் நான் கீழே தரேன், நீங்கள் போய் பாருங்கள். அந்த வீடியோவில் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 12 hours கிட்ட வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் டைம் கிடைச்சிருக்கு. ஸோ அவர் ரொம்ப ஹெவியாக தான் யூஸ் பண்ணியிருக்காரு, பப்ஜி ஆனார், ஸோ வீடியோ ரெக்கார்ட் பண்ணார். ஸோ ஆல்மோஸ்ட் 12 hours நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ இந்த அப்டேட் பண்ணிட்டு போயிருக்க கூட நம்மளுக்கு 8.5 hours இல்லை 7.5 hours நம்மளுக்கு வருது. ஸோ உங்களுக்கு நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னாக்கா, உங்களுக்கு பேட்டரி லைஃப் வேணும்னாக்கா நீங்கள் ஃபோனை அப்டேட் பண்ணாதீங்க. ஸ்டேபிள் வெர்ஷனுங்கிறது MIUI 11.0.1.0 தான் உங்கள் ஃபோனுக்கு இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுனாக்கா உங்கள் பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் சொல்லிக்கிற விஷயம் எல்லாமே நானாக சொந்தமாக சொல்லிக்கிறது. சரி, நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் யார்கிட்டே பிராண்ட்கிட்ட காசு வாங்கிடுறீங்க, அதான் இந்த பிராண்டை பற்றி தப்பாக பேசுகிறீங்கன்ட்டு. நான் ஒன்றும் தப்பாக ஒன்றும் பேசலை. இந்த மாதம் நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் பேட்டரி லைஃப் வருது நான் வந்து சொந்தமாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் முடிவெடுக்க நீங்கள் தான். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்களா இல்லை பண்ணலையான்ட்டு அது உங்கள் இஷ்டம். நான் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ அது பண்ணுறது உங்கள் இஷ்டம் தான். அண்ட் நிறைய பேர் வந்து எப்படி நம்ம மொபைல் ஃப்ளாஷ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதில் வந்து நான் ஃப்ளாஷ் பண்ணுறது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துன்னு போவாங்க, சர்வீஸ் சென்டர் எடுத்து போய் அவங்க ரெடி பண்ணி தருவாங்க. நீங்களே ஃப்ளாஷ் பண்ணினாக்கா உங்கள் மொபைலோட வாரண்ட்டி வந்து போயிடும். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் சர்வீஸ் வந்து அவங்க பண்ணி தர மாட்டாங்க ஃப்ரீயாக.
ஸோ உங்களுக்கு பக்கத்தில் எங்கேயாச்சும் சர்வீஸ் சென்டர் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு இந்த மாதிரி MIUI வெர்ஷன் மாற்றணும், MIUI 11க்கு மாற்றணும், 12 அப்டேட் பண்ணி பேட்டரி என்ன சொன்னீங்கன்னா அவங்க மாற்றி தருவாங்க. நீங்களே வந்துட்டு போய் ஃப்ளாஷ் பண்ணாதீங்க, அதை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சி இந்த மாதிரி இருக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. சோஷியல் மீடியாஸில் எங்கேயாச்சும் என்ன ஃபாலோ பண்ண கீழே லிங்க் தரேன். அப்படியே நவீன் எங்கே சர்ச் பண்ண வருவேன். அங்கே வந்து உங்களுக்கு ஒரு சில யோசனை கேட்கலாம், அது மூஞ்சுகளுக்கு பதில் ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லையா வந்துட்டு உங்களுக்காக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். see you next video.